நம்ம அபர்ணாவை இந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனா இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தனால உங்க வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. புதுசா கல்யாணம் நம்ம அபர்ணாவும் மாப்பிளையும் ஒன்னு சேரலாமேன்னு பார்த்தா நம்ம அபர்ணாக்கு அவளோட ஃப்ரெண்டு ஞாபகமாவே இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறா. அடுத்த நாளே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரவான்னு கேக்குறா. அவனும் போன்னு சொல்லிடுறான். ஆனா அவங்க அம்மா வீட்டுக்கு போவாளேன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க ஃப்ரெண்டு எப்படி இறந்தான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஃப்ரெண்டோட கட்டிக்க போற பையனை பத்தி விசாரிச்சா அவனோட பேரும் தப்பா இருக்கு, அவனோட அட்ரஸும் தப்பா இருக்கு. அவன் மேல சந்தேகப்பட்டு அவனை வலவீசி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பையனை தான் நம்ம அபர்ணாவோட ஃப்ரெண்டு கட்டிக்க போறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. நம்ம ஃப்ரெண்டு இறந்திருப்பான்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு நியூஸ் பேப்பர் பறந்து வருது. அந்த பேப்பரை பிரிச்சு பார்த்தா அந்த பையனோட போட்டோ இருக்கு. இவன் தொலைஞ்சு போனதா நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறா. வீட்டுக்குள்ள போய் பாக்குறப்ப ஹஸ்பண்டோட அக்கா யார்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. நீங்க யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறப்ப நான் புட்டில் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், புட்டில் ரூம்குள்ள தான் இருக்கான், நீ போய் பாருன்னு அனுப்புறா. உள்ள போய் பார்த்தா ஒரு இறந்து போன பொண்ணோட போட்டோ வச்சு அதுல மாலனா போட்டு வச்சிருக்காங்க. அவங்க மாமியாரோ நீ எதுக்கு இந்த ரூம்குள்ளனா வந்தன்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்டும் அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்லி புரிய வைக்கிறான். என்னோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணா, அந்த விஷயம்னா தெரிஞ்சு எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த பையனை போட்டு அடிச்சோம். அந்த பையனை போட்டு அடிச்சதுல அந்த பையன் பயந்து ஊரை விட்டே போயிட்டான். இவங்க ரெண்டு பேரையுமே பிரிக்க நினைச்சனால என்னோட தங்கச்சியால இருக்க முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. இவ இறந்ததுல இருந்து எங்க வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றான்.